எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. கேரக்டர், குணம் என்பதை பற்றி நாம் சில அடிப்படையான தெளிவுகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வகையான குணம் இருக்கிறது என்று நம்மை சுற்றியுள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். நாமும் இதுதான் நம்முடைய குணம் என்று நம்புகின்றோம். இந்த குணம் என்பது என்ன? இந்த குணம் எப்படி உருவாகிறது? இதில் மாற்றங்கள் நிகழ முடியுமா, நிகழ முடியாதா என்பதை பற்றிய சில அடிப்படையான தெளிவுகளை நாம் உணர வேண்டும். நாம் மனம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிவோம். நம்முடைய மனதிற்கு என்று ஒரு இயற்கை இயல்பு இருக்கிறது. ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு இயற்கை இயல்பு இருக்கிறது. அதை இறைவன் அமைத்திருக்கின்றான். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு விதமான இயற்கை இயல்பை படைப்பாளனாம் நம்முடைய இறைவன் அமைத்திருக்கின்றான். அந்த இயல்பு எப்படிப்பட்டதாக அடிப்படையில் இருக்கிறது என்றால், நன்மைகளை மையம் கொண்டதாக இருக்கிறது. நன்மைகளில் மையம் கொண்டதாக இருக்கிறது. நன்மைகளை விரும்பக்கூடியதாக இருக்கிறது. தூய்மையை விரும்பக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் படைப்பாளன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன். அவனுடைய சாரம் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பும் அவனுடைய சாரம் எதை பொருந்துகிறதோ அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய இயற்கை இயல்பை கொண்டதாக இருக்கு. மனிதர்களுக்கும் அப்படித்தான். ஆனால் மனிதர்களுடைய மனதிற்கு இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் அவனுடைய குணங்களில் சில தடுமாற்றங்களை, சில திசை மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அடிப்படையில் குணம் என்பது என்னவென்றால், இப்போ நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விதமான நிகழ்வுகள் நடக்குது. மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்குது, துக்ககரமான நிகழ்வுகள் நடக்குது, வெற்றி கிடைக்குது, தோல்வி கிடைக்குது, ஏமாற்றம் கிடைக்குது, ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதமான நிகழ்வுகள் ஒரு மனித வாழ்வில் நிகழ்கின்றன. இந்த நிகழ்வுகளை ஒரு மனித மனம்
எப்படி பார்க்கிறதோ அதுதான் குணத்தின் தொடக்கம். நிகழ்வுகளை மனம் எப்படி பார்க்கிறது என்பதுதான் குணத்தின் தொடக்கம். அந்த மனம் அந்த நிகழ்வுகளுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, இதுதான் குணத்தின் தொடக்கம். ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு, அதுக்கு மனசு ஒரு விதமா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அந்த ரெஸ்பான்ஸ் ஒரு விதமான அலை போன்ற ஒரு சூழலை அந்த மனிதனுடைய வாழ்க்கை சூழலில் ஏற்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் அவன் சில செயல்களை செய்கின்றான். அது ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அந்த விளைவுக்கு இவன் இன்னொரு ரெஸ்பான்ஸ் பண்றான் இவனுடைய மனதை கொண்டு. இந்த மாரி விளைவுகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது, அந்த ரெஸ்பான்ஸ் திருப்பி வர்றது, தொடர்ந்து நாம எது மனதை கொண்டு நிகழ்வுகளை எப்படி பார்க்கிறோமோ, எப்படி அணுகுகிறோமோ, எப்படி அத ரெஃப்ளெக்ட் பண்றோமோ, எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோமோ, இதுதான் நம்முடைய குணமாக உருவாகிறது, வளர்கிறது. இதைத்தான் நாம் பழக்கம் என்றும் சொல்லிக் கொள்கிறோம். பழக்கத்திற்கும், குணத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்ப இந்த இடத்துல ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். நம்முடைய குணம், நம்முடைய அடிப்படை இயல்பு என்ன? நன்மைகள், தூய்மையில் நிலைத்திருத்தல். இதுதானே நம்முடைய அடிப்படை குணம். ஆனா, நம்ம மனசுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. இந்த மனதினுடைய சுதந்திரத்தை கொண்டு அது ஒரு புள்ளியில், ஒரு தன்மையில் நிலைத்திருக்கிறதே, அதை நாம் மாற்ற வேண்டும். நிகழ்வுகளுக்கு பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கு இந்த மைண்ட் ஒரு விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லையா? அத நம்ம மாத்தணும். நம்ம குணம் கெட்டதா இருந்தா, நிகழ்வுகளில் குற்றமில்லை. உங்கள் மனம் அந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கிறது, எப்படி அதுக்கு பதில் சொல்லுது அப்படிங்கிறதுல தான் இங்க விஷயம் இருக்கு. நிகழ்வுகளை நாம் குறை சொல்லக்கூடாது. நிகழ்வுகள் என்பது மிர்தாதின் புத்தகத்துல படிச்சோமா இல்லையா? காலம் எந்த ஒரு நிகழ்வையும் உம்மீது அநியாயமாக நிகழ்த்தாது. மிர்தாத் சொன்னாரா இல்லையா? காலம் உங்க மேல ஒரு சின்ன ஒரு அசைவ கூட, ஒரு துரும்ப கூட அநியாயமா போடாது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா. இந்த இங்கிலீஷ்ல ப்ரீசைஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. துல்லியமா. அதுதான் காலத்தோட வேலை. அதனால நிகழ்வுகள பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம மனசு ஒரு நிகழ்வ எப்படி பாக்குது அப்படிங்கிறதுல நாம நல்ல மாற்றங்கள செஞ்சுக்கிறணும் அவ்வளவுதான். நம்ம மனசு நிகழ்வுகள எப்படி பாக்குதோ, அதுதான் இப்போதைக்கு நம்ம குணம். நம்ம மனசு நிகழ்வுகள எப்படி பாத்துச்சோ, அதுதான் நம்ம கடந்த காலத்துடைய குணம். நம்ம மனசு நிகழ்வுகள எப்படி பார்க்க போதோ, அதுதான் நம்ம வருங்காலத்துடைய குணம். நம்ம கடந்த காலத்துடைய குணம் தப்பா இருந்திருக்கு. நிகழ்காலத்துல நம்ம குணம் தப்பா இருந்திருக்கலாம். வருங்காலத்துல நம்ம குணம் தப்பா இருந்துறக்கூடாதுன்னா, நாம நிகழ்வுகள மாத்த முடியாது. ஏன்னா, நிகழ்வுகள் அப்படிங்கிறது விளைவுகள், செயல் தூண்டல்கள். ஒரு செயல் தூண்டல் நம்ம மனசுல ஏற்படுத்தப்படுது அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தூண்டலுக்கு நீங்கள் அடிபணியலாம், அடிபணியாமலும் இருக்கலாம். இதுதான் மனதிற்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். மனதின் சுதந்திரம் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா தூண்டலுக்குமே நாம செயல் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு செயல் தூண்டலையும் நாம் நிறுத்தி நிதானித்து இதற்கு செயல் ஆற்றலாமா? இத விட்டுறலாமா? ஹோல்டிங் ஆன் ஆர் லெட்டிங் கோ. இந்த ஆப்ஷன் தான் மனதின் சுதந்திரம். அப்போ எத ஹோல்ட் பண்ணிக்கணும்? எத லெட்டிங் கோ பண்ணி விட்டுறணும். இதுதான் மனதினுடைய பக்கம். இப்போ குணங்கள் என்பது என்ன? மனதினுடைய நிலையை சார்ந்து வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை. இந்த இடத்துல குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், மனம் சமநிலை தன்மையில் இருக்க வேண்டும். அதாவது ஆங்கிலத்துல சப்ளிமேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது அ டிரான்ஸ்மியூட் பண்றதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அத பத்தி அடுத்தடுத்த வகுப்புல நான் சொல்றேன். ஒரு எனர்ஜிய எப்படி வேற ஒரு எனர்ஜியா மாத்துறது, வேற ஒரு பர்ப்பஸ்க்கு அத ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸா மாத்துறது அத பத்தி. அதுக்கு நமக்கு அடிப்படையா தேவை இந்த மனதினுடைய நிலைப்பாடு தான். அந்த மனசு எப்படி இருக்குது? இதான் விஷயம். நேத்து கிளாஸ்ல நான் சொன்னேன். நமக்கு அந்த ஒரு டிசிப்ளின் இப்ப பழக்கமாயிடுச்சு. அது நமக்கே கூட தெரியாது. ஆனா நமக்குள்ள அது வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்களே நெனச்சாலும் சில விஷயங்கள செய்ய முடியாது உங்களால. செய்யணும்னு நெனச்சா கூட உள்ள அந்த தீ எரிந்து உங்களை தடுத்து விடும். இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல. அந்த கோட்ட தாண்டும்போது தீ எரி கோட்டுக்கு பின்னாடி வந்துருவாங்க. கெட்ட சக்தி. அந்த மாரி அந்த கோட்ட நம்மளால இப்ப தாண்ட முடியாது. இறைவன் பாதுகாத்து வச்சிருக்கான். அப்ப இந்த இடத்துல குணங்கள்.
ஆக்சுவலி குணங்கள் தான் நாம. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் ஸ்க்ரீன்ல உங்க உருவங்கள, உங்க பேரெல்லாம் பார்க்குறேன் இல்லையா? அ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாது. இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் போம்போது, இதெல்லாம் அக்செப்ட் ஆகாது. ஒரிஜினல் கொண்டு வாங்க, அத கொண்டு வாங்க, இத கொண்டு வாங்க. அது மாரி இந்த உருவங்கள், இந்த உடல், இந்த பேரு இதெல்லாமே அன்அக்செப்டபிள். உங்களுடைய மனம், உங்களுடைய குணம். இது மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இத நம்ம பார்க்கணும். எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? தெளிவா தெரியும். நல்லா இல்ல. நல்லா இருக்குது. பரவால்ல. 50, 50 அப்பப்ப. நேத்து ஃபுல்லா நல்லவனா இருந்தேன். இன்னைக்கு காலையில இருந்து பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. இந்த மாரி எல்லாமே நமக்கு தெரியும். இதுல ஒரு பிடியை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா, இந்த மனதை நாம் மீண்டும், 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 மீண்டும் மெருகேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த மெருகேற்றுதலுடைய அடிப்படை தான் அந்த கெட்ட பதிவுகளை பலம் இழக்கச் செய்யும். திரும்ப, 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 திரும்ப இந்த ஒரே கருத்து தான் வலியுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இது ஒன்று தான் இருக்கிறது. இது ஒண்ணு தான் நம்மள ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. இத மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா, நம்முடைய குணங்களில் தூய்மை என்பது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். ஸோ மைண்ட்ல கெட்ட பதிவுகள் ஒவ்வொரு நாளும் வருது. ஒவ்வொரு நாளும் வருது. அதுவும் நீங்க கிளீன் பண்ற டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இன்னும் அதிகமா வரும். ஏன்னா, அது எதார்த்தமா உங்களுக்குள்ள போல. அது பர்ப்பஸா உங்கள தேடி தான் வருது. கெட்ட சக்திகளுடைய நோக்கமே தூய்மையாளர்கள் தான் அதோட டார்கெட்டே. இன்னும் போக, போக அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். மனம் 2ல் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலமிழக்கச் செய்யக்கூடிய அந்த நுட்பத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதை நாள்தோறும் செய்யுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அத செய்ய, செய்ய, செய்ய மனம் இந்த உலகத்தின் நிகழ்வுகளை மிகச் சரியான தன்மையில் பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடும். மகிழ்ச்சியா? இறைவனுக்கு நன்றி. துக்கமா? இறைவனுக்கு நன்றி. ஏன்னா, அதுல ஒரு நன்மை இருக்குது. எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும், அந்த நிகழ்வுக்கு நாம் செய்யக்கூடிய ரெஸ்பான்ஸ்ல இறை பொருத்தம் இருக்க வேண்டும். மனசாட்சிக்கு பொருத்தமானதாக நம்முடைய செயல் இருக்க வேண்டும். அது மகிழ்ச்சியான நிகழ்வுக்கான ரெஸ்பான்ஸா இருந்தாலும் சரி, துக்கமான நிகழ்வுக்கான ரெஸ்பான்ஸா இருந்தாலும் சரி. இப்ப மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்குது. நான் தாங்க எஸ் அப்படின்னு அப்ப மனசாட்சி என்ன சொல்லுது? "நீ என்னப்பா பண்ண? ஒண்ணும் பண்ணலையே. நீ யாருன்னு உனக்கு தெரியும் தானே? இறைவனுக்கு நன்றி சொல்லு." துக்கமான நிகழ்வு நடக்கும்போது, "நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியும் தானே? இது நீ பண்ணதுக்கு கொஞ்சம் கம்மி தான். அதனால நீ பாதுகாக்கப்பட்டிருக்க. இறைவனுக்கு நன்றி சொல்லு." ஸோ மகிழ்ச்சியோ, துக்கமோ எந்த நிகழ்வு நடந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ்ல இறை பொருத்தம் இருக்க வேண்டும். நிதானம் இருக்க வேண்டும். மனசாட்சி தெளிவா சொல்லும். "இத நீ செய். இத நீ செய்யாத." அவ்வளோதான் விஷயம். இத இத செய்யறதுக்கு உதவக்கூடிய ஒரு நுட்பம் தான் விபாசனா மெடிடேஷன். நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு ஒரு ஃபார்ம பண்றது பிரச்சனையே கிடையாது. பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு பின்னாடி உங்களுக்கான புரிதல் என்பது தான் இங்க முக்கியமா இருக்குது. இப்போ மெடிடேஷன் அப்படிங்கிறது சும்மா வாங்க எல்லாரும் 6 மணிக்கு வந்துருங்க. கண்ண மூடி உட்காருங்க. இது இங்க விஷயம் இல்ல. நாம ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அந்த செய்திகளை நினைவூட்டல் செய்து கொள்கிறோமே, பரிமாறிக் கொள்கிறோமே, இதெல்லாம் உங்களுக்குமே தெரியும். நான் சொல்றேன். நான் சொல்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா, உள்ளயும் அதுதான் இருக்குது. தட் மீன்ஸ் அது உங்களுக்கு தெரியும்னு தானே அர்த்தம். அது வார்த்தையா வெளிப்படாம இருக்கே தவிர, அந்த கன்டென்ட் உள்ள தான் இருக்குது. அதனால தான் நான் வெளிப்படுத்துற கன்டென்ட்டும், உங்க உள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட்டும் பொருந்தி போகுது. நாம் அனைவருமே வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இறைவனுக்கு என்றென்றும் நாம் நன்றியோடு இருப்போம். தியான செயல்முறையை நாம் தொடங்கலாம். குணவான்களாக ஆகிக் கொள்வதற்கான செயல்முறை இது மட்டும் தான். நம்முடைய கண்களை மூடி, நம்முடைய அக உலகத்திற்குள் மிகப்பெரிய காரியம் இது. உங்களுடைய அக உலகத்திற்குள் செல்வது. பொய்யான இந்த உலகம், நிலையற்ற இந்த உலகத்திலிருந்து நிலையானதொரு உலகம், அழகானதொரு உலகம், படைப்பாளன் உங்களுக்காக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்திற்குள் உணர்வோடு நீங்கள் செல்லுங்கள். வெறுமனே கண்மூடுதல் அல்ல. உணர்வோடு உங்களுடைய நிலைப்பாட்டை திருப்பிக் கொள்ளுதல். உண்மையை நோக்கி, சத்தியத்தை நோக்கி, அழிவற்ற தன்மையை நோக்கி, அக உலகத்தில் நிலை பெறுங்கள். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சு.
உணர்வுடன் கூடிய கவனம் மூச்சின் மீது இருக்கட்டும். மூச்சு எனும் உயிர் நமக்காக படைக்கப்பட்டு, நமக்காகவே பிரத்தியேகமாக படைக்கப்பட்டு, நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் முக்கியமானவர்கள். யாரோ ஒருவர் அல்ல. நாம் மிக முக்கியமானவர்கள். நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட பல கோடி மடங்கு முக்கியத்துவத்தை படைப்பாளர் நமக்கு கொடுத்து நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மூச்சையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆயிடுங்க. மிக முக்கியமானது ஒரு நுட்பத்தை நாம் செயல்படுத்த இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு மனதின் தன்மையை கொண்டு இதை செய்யுங்கள். சாட்சி பாவனை. உங்கள் உடலிலும் மனதிலும் எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஆதரவோ எதிர்ப்போ செயல் நோக்கங்களுக்கான கவனமோ கொள்ளாமல் வெறுமனே அவைகள் பார்த்து கொண்டு வெறுமனே அமர்ந்திருங்கள். அதிட்டானாவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்குங்கள்.
திட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுதல். நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைய வந்து இந்த வாழ்க்கைக்கானதா மட்டும் இல்லாம மறுமைக்கும் சேர்த்ததாக நாம் வாழ வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இறைவழி தியான வகுப்புகள்ல கலந்துக்கிறோம். மிர்தாதின் புத்தகம் வாசிப்பு வகுப்புல கலந்துக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் நீங்க வந்து கலந்துக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா? அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. பொருள் கிடைக்காது. இதுதான் மறுமைக்கும் சேர்த்து வாழ்றது. இதுல நம்மளுடைய குணங்கள், இறை பொருத்தத்திற்கான தன்மைகள் நிறைவேற்றப்படுகின்றன. இதன் மூலம் கிடைக்கக்கூடியது பொருளை விட பல மடங்கு பெரியது. உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவக்கூடியது. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடியது இதுதான். ஒவ்வொரு முறையும் நீங்க மெடிடேஷன் பண்ண உட்காரும்போதும், உங்க வாழ்க்கையில மிக அழகான ஒரு செயல, நீங்கள் ஒரு படைப்பு என்ற நிலையிலிருந்து இத பார்க்கும்போது, அது ரொம்ப தேவையான ஒரு செயல நீங்க செய்றீங்கன்னு அர்த்தம். இது வந்து டெய்லி நீங்க ஆஃபீஸ்க்கு போறத விட முக்கியமானது. அதை அந்த சமயத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இறைவன் நிச்சயமாக இந்த ஒரு பயணத்திலிருந்து, இந்த ஒரு அருட்பிணைப்பிலிருந்து நம்மை விடுவிக்க மாட்டார். இறுதி வரை இது தொடரும். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. அடுத்தடுத்த வகுப்புகள்ல தவறாம கலந்துக்கங்க. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஃபார்ம் 3 உடைய அட்வான்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல இந்த டிரான்ஸ்மியூட்டேஷன், யோகா பத்தின சில விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.